இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெயிட் லாஸ், எடை குறைக்கணும் ஆனால் சோம்பேறித்தனமா இருக்கா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். வாங்க நம்ம என்னென்ன செஞ்சு உடல் எடையை குறைக்கலாம் என்பதை பார்க்க போறோம். உடல் எடையை குறைப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையவே கிடையாது. அதற்காக நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. சில சமயம் வெயிட்டை குறைக்க பல முயற்சிகளில் ஈடுபடுவோம், ஆனால் பலன் ஒன்றுமே இருக்காது. உடல் எடையை குறைக்கும் பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் சொல்லும் ஐடியாக்களை பின்பற்றி இந்த வழிமுறைகளை நீங்க உங்கள் சோம்பேறித்தனத்தை ஒழித்து வெயிட்டை குறைக்க உதவி செய்யும். கண்டிப்பா பாருங்க. உடல் எடை அதிகரிக்காமல் தடுக்கும் வழிமுறைகள் என்ன? ஃபர்ஸ்ட், நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் உடல் எடையை குறைக்க நினைக்கும் போது உங்கள் உணவை முற்றிலுமாக குறைக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடித்த கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகள் அடங்கிய உணவு சிறிய சிறிய பகுதியாக நீங்க அதை எடுத்துக்கலாம். குறைந்த கேலரிகள், அதிக நார் சத்துக்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ஆரோக்கியமற்ற உணவுகளை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சாப்பிடும் போது எப்பொழுதுமே கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்கு மோசமான விளைவுகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. நன்கு மென்று விழுங்காமல் உணவை சாப்பிடுவது கூட உங்கள் மூளை அனுப்பும் சிக்னல் தடைப்படுது. இதனால நீங்கள் அதிகமான உணவை எடுத்துக்கொள்ள நேரிடலாம். இதனாலும் உங்கள் உடல் எடை அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும். அதனால நல்லா மென்னு எப்பொழுதுமே பொறுமையா சாப்பிடணும். அவசரமா முழுங்க கூடாது. அடுத்தது நட்ஸ் வகைகள். தேவையில்லாத ஆரோக்கியமற்ற ஸ்நாக்ஸ் வகைகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஆரோக்கியமான நட்ஸ் வகைகளை நீங்க எடுத்துக்கொண்டு வரலாம். நட்ஸ் வகைகள்ல எது எடுத்துக்கலாம்? அக்ரூட் பருப்புகள், பாதாம் போன்ற பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த மாதிரியான நட்ஸ் வகைகள் உங்கள் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும். பசியையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். மேலும் உடலுக்கு தேவையான அளவு வைட்டமின்கள் மற்றும் மினரல்களும் உடலுக்கு கிடைக்கும். அடுத்தது பீன்ஸ் பருப்பு வகைகள். பருப்பு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. பீன்ஸ், பட்டாணி, கடலை பருப்பு போன்ற புரோட்டீன்ஸ் மற்றும் நார் சத்துக்கள் அடங்கிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இது உங்கள் வயிற்றை திருப்தி அடைய செய்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். அடிக்கடி பசியும் எடுக்காது. இதன் மூலம் அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட்டு உடல் எடை கட்டுக்குள்ளவே இருக்கும். இரவில் உங்கள் அறையின் வெப்பத்தை 66 ஃபாரன்ஹீட் குறைக்கணும். இந்த வெப்பம் உங்கள் கொழுப்பை எரிக்க உதவி செய்யும். ஏன்னா அறையின் வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது உடலை கதகதப்பாக வைத்துக்கொள்ள உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும். இந்த உடலின் வெப்பநிலை என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள கொழுப்புகளை எரித்து உடல் எடையை குறைக்கவும் உதவும். அடுத்தது சூப்பு மற்றும் சாலட் சாப்பிடணும். நல்ல கடினமான திட உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சூப் மற்றும் சாலட் போன்றவற்றை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுல உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், மினரல் மற்றும் நார் சத்துக்கள் கிடைக்கும். இது உங்கள் வயிற்றை நிரம்ப செய்யும். இதன் மூலம் அடுத்து எடுக்கும் முக்கிய உணவை நீங்க குறைவாக எடுப்பீங்க. அதே மாதிரி 0 கேலரி பானங்களையும் எடுத்துக்கணும். சர்க்கரை நிறைந்த பழச்சாறுகள், சோடா மற்றும் ஆல்கஹாலை தவிர்க்கணும். இவை எல்லாமே உங்கள் கேலோரிகளை அதிகரித்து உடல் எடையை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதற்கு பதிலாக தண்ணீர், சர்க்கரை இல்லாத தேநீர், அடுத்தது சர்க்கரை இல்லாத பழச்சாறு போன்ற குறைந்த கேலரி பானங்களை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது கிரீன் டீ குடிக்கலாம். கிரீன் டீல எபிகலோகேடாசின் கொலேட் என்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி கலவை இருக்கு. இது கொழுப்புகள் உருவாகிறத குறைக்குது. கிரீன் டீல உள்ள கெஃபைன் உங்கள் பசியை குறைக்க உதவி செய்யும். அதே மாதிரி மனதையும் உடலையும் ரிலாக்ஸாக வைத்திருக்கவும் உதவும். மிக குறைவான கேலரிகள் கொண்ட இந்த பானம் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து உடல் பருமனை குறைக்கவும் உதவுது. அடுத்தது பிளாக் காஃபி குடிப்பது. ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் 2020 வருஷத்துல வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி ஒரு நாளைக்கு 2-3 கப்பு காபி பருகுவது பெண்களுக்கு அடிவயிற்றில் கொழுப்பு சேருவதை தடுக்குதான். எனவே அடிவயிற்றில் கொழுப்பை கரைக்க காஃபி பானம் சிறந்ததாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக இல்லாமல் போதுமான அளவு எடுத்துக்கிறது நல்லது. அதனால பிளாக் காஃபி கண்டிப்பா குடிக்கணும். உடல் செயல்பாடு அவசியம். படிக்கட்டுகளில் நடந்து செல்வது, மால் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது பைக்கை வெகு தூரத்தில் நிறுத்திவிட்டு நடந்து கூட நீங்க போலாம். வீட்டு வேலைகளை செய்தல், உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நன்மை அளிக்கும். இது போன்ற சிறிய சிறிய வேலைகளை, நம்மளால முடிஞ்ச வேலைகளை நம்மளே செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளோட உடல் எடை மெயின்டைன் ஆயிட்டு ஏறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்டு உங்கள் உடல் எடையை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.